Hello friends, Basha's Kitchenல இன்னைக்கு நம்ம அவல் ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். ஒரு சீக்ரெட் இன்கிரிடியன்ட் இதில் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது என்ன அப்படின்றது வாங்க பார்க்கலாம். அவல் ஜவ்வரிசி பாயாசம் செய்யறதுக்கு இங்கே நான் சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். 1/2 கப் சிகப்பு அவலை வாஷ் பண்ணி நல்லா தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சிருங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசியும் இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சிருங்க. ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் ஊறினா போதும். தேவையான அளவு சர்க்கரை அப்புறம் நட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 லிட்டர் பாலை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை இப்போ நம்ம கொதிக்க விடலாம். இப்போது பால் நல்லா கொதிச்சிருச்சு, பொங்கி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருந்த எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதில் நம்ம அவல் சேர்த்துடலாம். ஒரு 15 நிமிஷமாக நம்மளோட அவல் ஊறி பாருங்கள், 1/2 கப் அவல் 1 கப் அவல் ஆயிரும். அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சுருந்த ஜவ்வரிசியும் சேர்த்துடலாம். ஊற வச்ச பொருளெல்லாம் சேர்க்கும் போது தண்ணியை வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதை கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டதுக்கப்புறமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசியை நல்லா வேக வைக்கணும். ஜவ்வரிசி வேகிறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். அதனால் இதை கைவிடாமல் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நம்ம இந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணணும். ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த பாயசத்துக்கு தேவையான நட்ஸை தாளிச்சிடலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ்லாம் சேர்த்துருங்க. நட்ஸில் இங்கே நான் முந்திரி பருப்பு அப்புறம் பாதாம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம எடுத்துடலாம். அவல் ஜவ்வரிசி பாயசம் நம்மளோடது இங்கே பாருங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க நட்ஸை சேர்த்துடலாம். கொஞ்சமாக நெய் அப்புறம் இந்த சேர்த்துருக்கிற நட்ஸை கொஞ்சம் சேர்த்துட்றேன். பாக்கி இருக்கிற நட்ஸை நான் டெக்கரேஷனுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதுதான் வெனிலா எசன்ஸ். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இது அவல் ஜவ்வரிசி பாயசமா அப்படின்றத கேட்பாங்க. அந்த அளவுக்கு இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டெக்ஸ்சர்லேயும் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணி இந்த பாயாசம் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி சேமியா ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.